ஹாய் ஹலோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10 நாளில் எப்படி 4 கிலோ குறைக்க முடியும் அப்படின்றதுக்கான வீடியோ தான். இதில் அப்பப்போ நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றதையுமே சொல்கிறேன். வெயிட் லாஸ் அப்படின்றத நிறையா பேர் யோசித்து அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், நான் வீட்டிலையே இருக்கிற ஆள், எனக்குன்னு எதுவும் சமைக்கவும் முடியாது அப்படின்ற மைண்ட் தாட் தான் ஃபஸ்ட்டே நமக்குள்ளே வரும். இதில் எப்படி நம்ம வீட்டில் உள்ளதையே சமைச்சு எப்படி அதையே நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான கான்செப்ட் தான் இது. இதுக்கிடையில் நிறையா பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 டேஸ் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பானிபூரி, பப்ஸு அல்லது பீஸா, பர்கர் இப்படி ஹெவியான ஃபுட் எடுத்துக்கிடுவோம். அது கிரேவிங்ஸ் நமக்கு ஜாஸ்தி பண்ண உடனேயே நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா, ஆசையாக தெரியும், அதோடு அதை சாப்பிட்டோன்னா சரி ஐயோ சாப்பிட்டுட்டோம், சரி இன்னும் ஒரு நாள் பார்த்துக்குறோம், நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே விட்டுட்டு வழக்கம் போல் நம்ம வேலையை பார்க்குறது. இப்படி தான் நிறையா பேரோட வெயிட் லாஸ் கெட்டு போகிறது. இதில் நான் என்னென்ன இருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஈஸியான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். நான் 10 நாள், இந்த 10 நாள் எனக்கு நான் இந்த 4 கிலோவை நான் குறைச்சி காட்டுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டே நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த 10 நாளில் எந்த கிரேவிங்ஸ் வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றத மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பார்க்குறது, நம்ம எந்த ஃபுட் ஐட்டமும் அதாவது வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்றத முற்றிலும் நம்ம தவிர்த்திடணும். சாயந்தரம் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஃப்ரைட் ரைஸு, மதியமான பிரியாணி, அது இதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு நமக்கு சேல்ஸ் ஆகிறனால நம்ம வீட்டில் சமைக்காமல் கூட பெரும்பாலும் வெளியே ஆர்டர் போட்டுருவோம். ஸோ அதையெல்லாம் முற்றிலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு, அது கூழோ கஞ்சியோ என் வீட்டில் என்ன இருக்கோ அதை நான் 10 நாளைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது ஹாட் வாட்டர். உங்களால் முடிஞ்சால் அடிக்கடி ஹாட் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு தங்காது, அதே போல் கரைஞ்சிரும். ஸோ மெயினாக ரொம்ப ஹாட்டாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நார்மலான சூட்டில் குடிக்கிற சூட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இப்போ நம்ம அடுப்புக்கிட்ட நம்ம போய் தண்ணியை சுட வைக்கிறதுக்கு போவோம். அப்போ அந்த எந்திரிச்சு போகிறது அது ஒரு வேலையாக இருக்கும். அப்போ நம்ம பாடிக்கு அது ஒரு ஒர்க் அவுட் மாதிரி ஆகும். இல்லை அப்படின்னா சும்மா பக்கத்துலேயே பச்சை தண்ணியை வாற்ற வச்சு நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களால் ஹாட் வாட்டர் குடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 15 கிலோ கிட்டே எனக்கு குறைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் 50-60 நாளில் குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங். இது என்ன அப்படின்னா, நைட்டு 7 மணிக்கு அல்லது 6 மணிக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா 10 மணிக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம். இந்த 16 மணி நேரத்தில் நம்ம தண்ணியை தவிர, அதாவது தண்ணி இல்லை க்ரீன் டீ, பிளாக் டீ, அதை தவிர எந்த ஒரு திடப்பொருளுமே நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்போ நம்ம பண்ணுற வெயிட் லாஸ் ஒர்க் அவுட்டே ஆகக்கூடாது. உங்களுக்கு டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம பண்ண வேண்டியது சுகர் கட். இந்த 10 நாளும் நான் எதுவுமே எடுத்துக்கிற மாட்டேன். ஒயிட் சுகர் நான் சேர்த்துக்கிறவே மாட்டேன். ஒயிட் சுகர் சேர்க்காமல் அப்போ பனங்கற்கண்டு இந்த ஐட்டம்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் டோட்டலாக 10 நாளைக்கு எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. சுகர் கட் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணலாம். இதுக்கடையில் என்ன ஒன்று அப்படின்னா, நான் 10 நாளில் நான் குறைக்கலப்பா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பாடி நார்மலாக 3 வேளை சாப்பிட்டு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடித்து அதுக்கு பழகிருக்கும். திடீர்னு சடனாக நம்ம 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம பாடி என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும், சேக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ அதுவே குழம்பிடும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஏஜ் உங்களுக்கு
உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு 12 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க. அதுக்கப்புறம் அது நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பழகிடும். அதுக்கப்புறம் அந்த 12 மணி நேரத்தை 14 மணி நேரம், அங்கிட்டு 2 டேஸ் கழித்து நம்ம 16 மணி நேரம் இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 16 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வழக்கமாக ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டே வந்து ஒரு 37 ஏஜுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே நம்ம வந்து 16 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ண தேவை கிடையாது. இல்லை நான் வந்து அவ்வளோ நேரம் இருக்க முடியாது, ஆனாலும் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். என்னென்ன பிடிக்குமோ அப்படின்னா அதுக்காக அவுட் சைட் ஃபுட் எல்லாம் கிடையாது. நீங்கள் 3 வேளை சாப்பாடு, அந்த 3 வேளை சாப்பாடு, ஃப்ரூட்ஸு, லிக்விட் ஐட்டம் அது எல்லாமே நீங்கள் வந்து 6 to 6 வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் 6 மணி நேரத்துக்கு 6 மணிக்கு மேலே, ஈவினிங் 6 மணிக்கு மேலே உங்கள் வாய்க்கும் வயிற்றுக்கும் வந்து நீங்கள் வந்து பூட்டு போட்டுறணும். ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம உடம்புக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து அப்போ வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ அந்த 6 மணி டு காலையில் 6 மணி வரை நம்ம பாடி வந்து எதையுமே அரைக்காமல் அது ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ நம்ம கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடம்பு அதை வந்து அரைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு பாஸ்டிங்குமே நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16 மணி நேரம் 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ எனக்கு அடிக்கடி பசிக்குது அப்படின்னா நீங்கள் நிறையா ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அடிக்கடி பசிக்காது, ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு அப்படி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 லிட்டரு தண்ணி வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 லிட்டரு தண்ணி நம்ம குடிக்கும்போது இப்போ அடிக்கடி நம்ம ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ மாச்சப்படாமல் நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம். அப்போ ஓயாமல் நம்ம நடக்கக்குள்ளே இருப்போம். அது ஒரு பக்கம் நமக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வயிறுமே எப்போவுமே தண்ணி குடிக்கிறனால வந்து ஃபில்லிங்காகவே இருக்கும், அடிக்கடி பசிக்காது. நமக்கு வந்து நிறையா வந்து ஸ்கின் க்ளோ இருக்கும். அதே போல் வந்து நம்ம முடி வந்து டேமேஜ் ஆகாது. நமக்கு நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும், ஹேர் டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி நம்ம 3 லிட்டரு தண்ணி எடுத்துக்கும் போது இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 லிட்டரு தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 10 நாளில் 5 kg 4 kg தாராளமாக உங்களால் குறைக்க முடியும். இதில் எந்த மாற்றமே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் இந்த 10 நாள் வந்து நான் எனக்கானதை நான் எடுத்துப்பேன், எனக்காக நான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நான் பண்ணுவேன் அப்படின்றத நினச்சிக்கோங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து நமக்கு தலைவலியாக இருக்கும். இப்போவே நான் சொல்லிடுறேன், தலைவலி வரும் வெயிட் லாஸ் பண்ணும்போது. அப்போ நீங்கள் வந்து பிளாக் டீ, க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. இல்லை பால் டீ தான் நான் குடிப்பேன் அப்படின்னா சுகர் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் நிறையா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து வீடியோஸ் போடுறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.